அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இஸ்மாயில் ஆஜியார் மல்வான. முக்கியமாக எங்களோட வாலிபர்களுக்காக கொஞ்சம் பேசுவோம்னு சொல்லி நினச்சி தான் எடுத்தேன். அன்பார்ந்த வாலிபர்களே, நீங்கள் ஒன்றை யோசனை பண்ணி பாருங்கோ. ஒரு காலம் இருந்து 1970க்கும் 77க்கும் இடையில ஒரு கால பீரியட் உண்டு. அதில் உள்ளூர் உற்பத்தியில் தன்னிறைவடைஞ்சு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணுமென்று அரசாங்கத்தோட ஒரு பாலிசி தான் இந்த. இப்போ அதுக்கு சமமான ஒரு பாலிசி தான் இப்போ போகுது. அதனால் நீங்களே அந்த வரலாறுகளை கொஞ்சம் திருப்பி எடுத்து படிச்சும் பாருங்கோ. அதே போல் இப்போ இந்த நாட்டு உற்பத்திகளுக்கு முழுத்தனையை கொடுத்து போட்டு வெளிநாட்டிலையும் இறக்குமதி எல்லாத்தையும் குறைச்சி கொண்டு போகிறேன். இன்றைக்கு வரக்குள்ள இப்போ 1600 ஐட்டம் இப்போ வெளிநாட்டிலையும் நீங்கள் எடுக்கலா. அது இங்கே தான் உற்பத்தி செய்யப்படணும். இந்த 1600 ஐட்டத்துக்குள்ள நீங்கள் எதில் இந்த வாலிபர்கள் எதில் வைத்து உள்ளுக்கு பூர போகிறன்றதை யோசனை பண்ணுங்க. நீங்கள் இது எது சரி ஒரு உற்பத்திக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ எல்லாருடையும் தலையை போட்டு குழப்பி திசை திருப்பி நாங்கள் மையத்தை பற்றி பேசி 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 எங்களோட காலத்தை தள்ளுங்க. ஆனால் சிலோன்னு ஒரு போத்துக்கு டேர்ன் ஆகி கொண்டு நீங்களே மறக்க வேணும். அன்பார்ந்த வாலிபர்களே, நீங்களே பெரிய ஒரு காலம் இங்கே இந்த உலகத்தில் அதான் உங்களுக்கு வாய்ப்பு வச்சிச்சு. எங்களை போல கலவனுக்குள்ள செய்தி இல்லை நீங்களே எல்லாம் இப்போ நல்ல உஜாரான வாலிப வயசில் ஈச்சியவங்களுக்கு இப்போ எது சரி ஒரு சாமானத்தை நீங்கள் உற்பத்தியாக்கணும். உற்பத்தியாக்கி உங்களோட ப்ரொடக்ஷன் வரணும். இல்லாட்டி எவனாலும் உற்பத்தி ஆக்கினத்தை அந்த பேத்துக்கு பல்னை பேத்து எத்தனாலும் களத்தை அடிச்சு கொண்டு போய் எங்கேயாலும் வித்துட்டு வர்றதுக்கு தான் செய்யவாகும். அதனால நீங்கள் எது சரி ஒரு உற்பத்தி துறைக்கு போகிறதுக்கு எங்கேயும் செய்யலும்னு பாருங்க. இந்த கொரோனா பற்றியும் இந்த மௌத்தவங்களை பற்றியும் இதை பற்றி நீங்களே யோசனை பண்ணி கொண்டு வானம். நீங்கள் அதை கிழவனை பேசிக்கொள்ளட்டும் வேண்டிய மாதிரி அடக்கத்தையும் பௌத்தியத்தையும் எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்குள்ள வேலை என்னன்னு கேட்டால் இந்த பிஸ்னஸை இப்போ பொதுவாக வாலிபர்களுக்கு இந்த கொரோனா பெரிய ஒரு எஃபெக்டை காட்டுக்கவும் இல்லை. அதனால் நீங்களே யோசனை பண்ணுங்க. எப்படி சரி நாங்கள் இந்த நாட்டில் எது சரி ஒரு உற்பத்தியை செய்யணும், நாங்களும் பிஸ்னஸ்களை முன்னுக்கு போகணும், எங்களோட சமூகத்துக்கு தேவையான வேலை வட்டியில் நாங்கள் செய்யணும்ன்றத நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைம் அதுதான். இந்த டைமில் இன்னும் எல்லா போத்தாலையும் எங்களோட திசையை திருப்பி இப்போ மையத்தை இப்போ சுடுக விஷயத்தை பேசிட்டு இடத்துக்கு முழுக்க 99% முஸ்லீம்கள் பேசி அதை மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் மறந்து எங்களை சுட்டாலும் சரி வேணும் தின்னட்டவனை வச்சுக்கொண்டு அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் இப்போக்கு அதை நாங்கள் இன்ஷால்லா பேசிய நாங்கள் அது பொறுப்போம். நாங்கள் பாரம்பரியத்தை இன்ஷால்லா பேசியதுக்கு நாங்கள் அதை பேசி முடிப்போம் இன்ஷால்லா. அதுக்கு தைரியம் மீச்சு எங்களுக்கு அதை செய்ய மேலும் எனக்குள்ள டைம் இனி அதுதான் கிட்டவாக்கி தரட்டும். நாங்கள் அதை பேசிக்கொண்டு தான் ஈச்சு அதை விட்டு இல்லை. அதை நாங்கள் செய்த இன்ஷால்லா அதை பற்றி கவலைப்படவானம். நீங்களே ஒரு வேலை செய்யுங்கோ. கட்டாயம் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்னென்ன சரி பிஸ்னஸ்களை 2 பேர் சேர்ந்து சரி 3 பேர் சேர்ந்து சரி எப்படி சரி சேர்ந்து பிஸ்னஸ்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கழிச்சு. பொதுவாக எல்இடி லைட் அடிச்சாலும் இப்போ எத்தனையோ இப்போ பாருங்க எங்கள்கிட்ட எல்லாரும் லைட் இம்போர்ட் பண்ணினேன். இன்றைக்கு எத்தனையோ கம்பெனிக்காரன் அடிக்க தொடங்கிட்டான். எங்களோட உத்தரம் இல்லை. அப்போ நாங்கள் எங்கேயோ போக வேண்டியது. இந்த சேனலியர்கள் எல்லாம் மிக போகிற வராது. அதுகள் எல்லாம் எங்களுக்கு செய்யலும். இரும்பு ஐட்டத்தில் எத்தனையோ ஜாதி வீல்பரோண்டும் அதனும் இதெல்லாம் எத்தனையோ ஜாதி அடிச்சேலும். இதுகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதுகள். அதுக்கான வேண்டி எங்களோட விடப்பிரிவுகளை நீங்கள் யோசனை பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் எத்தனையோ ஐட்டம் நிப்பாட்டிச்சு. அதனால் அது எங்களுக்கு செய்யலும். அதே போல இன்னும் எவ்வளவோ பொலித்தீன் ஐட்டத்தில் எவ்வளவோ ஜாதி பொலித்தீன் கஷ பண்ணுறது, இந்த உடச்சியது, அதை இந்த ரோ மெட்டீரியலாக மாற்றி போட்டு ப்ரொடக்ஷன் ஒன்று கொடுக்குறது. இந்த வேலை இவ்வளோ பெரிய வேலை தேவைச்சு. இதில் எது சரி ஒன்று பிளான் பண்ணுங்க. சைனாவில் இது மெஷின் ஒன்று இம்போர்ட் பண்ணுறா சின்ன வேலை, பெரிய வேலை ஒன்றுமே இல்லை. தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போங்க. வீட்டுக்காக யோசனை பண்ணி கொடுக்க தேவையில்லை. இது ஒரு மெஷின் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். இன்ன மெஷின் எப்படி செஞ்சு கொள்ளணும்னு கேட்டால் அதுக்கு வேண்டிய மட்டும் ஃபோர்வர்டின்கிட்ட பேசிச்சுன்னா அவனை வேண்டிய மாதிரி செஞ்சு தருவானுங்க. அதுகளை செஞ்சு மெஷின்களை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான மெஷின்களை இம்போர்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் இங்கே என்ன ஹரி ஒரு உற்பத்திக்கு ரெடி ஆகுங்க. தும்புக்கட்டு மாறண்டு சொல்லி அடிக்கானு வெளிநாட்டிலேருந்து கொண்டு எத்தனை ஜாதி அடிக்கானுங்க இம்போர்ட் பண்ணினேன். அதெல்லாம் இங்கே செய்ய வேண்டியதுகள் தான். அதுக்குள்ள மெஷின்கள் எல்லாம் சின்ன சின்ன வேலை தான். நீ இதை பெருசா யோசனை பண்ண தேவை. மெஷினுக்கு டியூட்டி இல்லை. உங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்சி 10% கட்டினா எல்சியை திறக்கக்கூடிய வாய்ப்பை தான். இப்போ பேலன்ஸ் மெஷின் வந்தது போல தான் கட்டணும். இந்த மாதிரி எவ்வளோ வேலை வட்டிக்கு ரெடி ஆகிடும். ஏன்னால் இப்போ எத்தனையோ ஜாதி ஐட்டம் இருக்கு. 1600 ஐட்டம் கூட நான் சும்மா தொட்டு காட்டினேன். எது சரி ஒரு உற்பத்திக்கு நீங்களே ரெடி ஆகுங்கோ. ரெடியாகி உற்பத்தி ஒன்று செய்து பாருங்கோ. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, அதுக்குள்ள வழிகாட்டல்களை, அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செஞ்சாது கர்மான் தமாத்தியான்சை போங்க. அதுக்கு ஒரு செக்ஷன் ஈச்சு. அந்த கர்மான் தமாத்தியான்சை போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சாமான் அடிக்க போகிறோம். எங்களுக்கு என்னென்ன ரோ மெட்டீரியல் இங்கே எடுக்கலுமன்,
எங்களுக்கு இந்த மெஷின் எடுக்க வேண்டாம் எப்படி இதெல்லாம் கேட்டு அவங்க அப்போட அட்வைஸையும் தாரு, அவங்களுக்கு இச்சக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கித்தாரு. அது எல்லாத்தையும் நீங்க ரெடியாக்குங்க. இப்ப ரெடியாகி போயிட்டு பேசி கதைச்சு முன்னுக்கு போயிட்டு எது சரி ஒரு கர்மாந்தியோட தொடங்கி கூட பாருங்கோ. இந்த மையத்து செய்தியை பேசியவங்களை விடுவோங்கோ. மையத்து செய்தியை பேசியவங்களை எல்லாம் பேசிக்கொண்டு போட்டும். வாலிபர்கள் நீங்க இதை பேசி பேசி இச்சவானம் உங்களுக்குள்ள எதிர்காலத்துக்குள்ள தேவையான வேலை வட்டி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கு நீங்க ரெடி ஆகுங்கோ. உங்களோட தலையை திசை திருப்பி கொள்ளவானம். இந்த ஒவ்வொரு முட்டாள் மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் ஈச்சிய அவனு ஒவ்வொரு ஜாதிக்கு பேசுவானுங்கள். அதுக்கு நீங்க தலையை போக வானம். நீங்கள் அதுக்கு தலையை போட்டக்கா நீங்க வேற எங்கேயோ போவீங்க. கடைசிக்கு நீங்க நல்ல நல்ல வேலை செய்ய போய்த்து பெரிய ஒரு ஹராபை செய்ய வேண்டிய கட்டம் வரும். ஆனால் நான் உங்களுக்கு இந்த வாலிபர்களுக்காக வேண்டி உண்மையா இந்த டைம்ல யோசனை பண்ணி பேசினேன் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த நாடு டேர்ன் ஆகிக்கொண்டிச்சு, மாறிக்கொண்டிச்சு. உள்ளூர் உற்பத்தியில முன்னுக்கு போகுது. அதனால விவசாயம், கைத்தொழில் எல்லாத்திலையும் எங்களோட உள்ளூர் உற்பத்தியை தான் ப்ரமோட் பண்ணது பார்த்து கொண்டிச்சு. அதனால எல்லாரும் யோசனை பண்ணி பார்த்து ஒவ்வொருத்தரா எது சரி ஒரு தொழில் ஒன்றை தொடங்குறதுக்கு, ஒரு உற்பத்தி ஒன்றை தொடங்குறதுக்கு. தச்ச உடுப்பு இப்ப வெளியிலிருந்து வர போற தச்ச உடுப்பு எல்லாமே எங்களுக்கு தைக்கலும். மெஷின் எடுத்தா 4 பேரை போட்டா தச்சு மார்க்கெட் பண்ணலும். அப்படி ஒரு மார்க்கெட், பெரிய ஒரு மார்க்கெட் ஈச்சிய. இனி அதனால அதுகள் எல்லாத்தையும் பார்த்து செய்யறதுக்கு எல்லா வாலிபர்களும் இந்த ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தேவையான அறிவுரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கைத்தொழில் அமைச்சை நீங்க பேசிக்கோங்க. அதெல்லாம வியாபாரத்துறையில எவ்வளோ அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ஈக்கியாங்க. அவங்கள போய் இது கண்டு வெளியிறங்கி பேசுங்க. பேசி கதைச்சி எது சரி உற்பத்தி செய்யுங்க. அதுதான் அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பையும் பறக்கத்தையும் இலேஷையும் தரட்டு பண்ணி சொல்லி கேட்டு துவா கேட்டு முடிச்சுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.